இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகள் மோதுற டெஸ்ட் கிரிக்கெட் ஜனவரி 25 ஸ்டார்ட் ஆகுது. 2025 உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் கோப்பையோட அங்கமா நடக்கிற இந்த தொடர்ல 5 போட்டிகள் நடக்குது. அதுல சொந்த மண்ணுல கடந்த 12 வருஷங்களா எந்த அணிக்கு எதிராகவும் தோற்காமல் இருந்துட்டு வர்ற கௌரவத்தை இந்த தடவையும் இங்கிலாந்து தோற்கடிச்சு இந்தியா தக்க வைக்கும் அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்க்கிறாங்க. இன்னொரு பக்கம் டெஸ்ட் கிரிக்கெட்ல T20 போன்ற அதிரடியான ஆட்டத்தை பென் ஸ்டோக்ஸ் புதிய கேப்டனா பொறுப்பேற்றதுல இருந்து விளையாடி வர்ற இங்கிலாந்து தொடர்ச்சியா வெற்றிகளை எடுத்துட்டு வர்றாங்க. அதனால இந்த தடவை இந்தியாவை அதோட சொந்த மண்ணில் வீழ்த்தி காட்டுவோம் அப்படின்ற தன்னம்பிக்கையோட இங்கிலாந்து களமிறங்க போறதால இந்த தொடருக்கு உலக அளவில் எதிர்பார்ப்புகள் அதிகரிச்சிருக்கு. இந்த நிலைமையில இங்கிலாந்துக்கு எதிரான இந்த தொடர் முடிஞ்சதும் இந்திய அணில யங் துவக்க பிளேயர் ஜெய்ஸ்வால் நிலையான இடத்தை பிடிப்பார் அப்படின்னு முன்னாள் கேப்டன் சுனில் கவாஸ்கர் நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு. அதே மாதிரி ஸ்ரேயஸ் ஐயரும் 2023 உலக கோப்பையில அசத்துறது மாதிரி இந்த தொடர்ல அதிரடியா இங்கிலாந்து பவுலர்ஸை எதிர்கொள்வார் அப்படின்னு நம்புறதா தெரிவிக்கிற அவரு இது பத்தி ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தொலைக்காட்சியில என்ன பேசியிருக்காருன்னா, சொந்த மண்டல நிலவர சூழ்நிலைகளுக்கு யசஸ்வி ஜெய்ஸ்வால் ரொம்பவும் ஈஸியா செட்டில் ஆகக்கூடியவர். மேலும் அவர் இடது கை பேட்ஸ்மேன். அதை பயன்படுத்தி சிறப்பா விளையாடி இந்த தொடருக்கு பின்னாடி அவர் இந்திய டெஸ்ட் அணில தன்னை முழுமையா நிலைநிறுத்துவார் அப்படின்னு நம்புறேன். அதே மாதிரி இந்திய மைதானங்கள்ல நடந்த உலக கோப்பையில ஸ்ரேயாஸ் ஐயரும் பேட்டிங் செஞ்சாரு. எனவே அதே மாதிரி இந்த தொடர்லையும் அவர் 5வது இடத்துல அதிரடியா விளையாடுவார்னு நம்புறேன். குறிப்பா பிட்ச் எப்படி இருக்கும் அப்படின்றத படிச்சு அவர் அதிரடியா விளையாடுறத பாக்குறது ஆவலா இருக்கும். அவர் அதை மறுபடியும் செய்வார்னு நம்புறேன்னு சொல்லியிருந்தாரு. அவர் சொல்ற மாதிரி T20 கிரிக்கெட்ல சரவெடியா விளையாடி இந்தியாவுக்காக அறிமுகமான ஜெய்ஸ்வால் கடந்த 2023 ஜூன் மாசம் நடந்த வெஸ்ட் இண்டீஸ் டெஸ்ட் தொடர்ல அறிமுக போட்டியிலேயே சதமடிச்சு சாதனை படைச்சாரு. அதனால சுப்மன் கில்ல பின்னுக்கு தள்ளி ரோஹித் சர்மாவோட களத்துல இறங்குற துவக்க பிளேயரா உருவெடுத்திருக்கிற அவரு கடந்த தென்னாப்பிரிக்க தொடர்ல தடுமாறினாரு. இருந்தாலும் தற்போது பிறந்து வளர்ந்த சொந்த மண்ணில் இங்கிலாந்து அதிரடியா எதிர்கொண்டு பெரிய ரன்ஸ் எடுத்து தன்னோட இடத்தை அவர் நிரந்தரமாக்குவார் அப்படின்னு நம்பலாம்.